நம்ம எஸ்கேவோட பராசக்தி பாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ என்ன நிலைமையில இருக்கு? நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி படம் வசூல்ல மாஸ் காட்டுதா இல்ல சொதப்புதா? லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். டைரக்டர் சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன் காம்போனாலே எதிர்பார்ப்பு எகிறிடுச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைச்சது. இதனால வசூல்ல ஒரு சின்ன டிராப் இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா மேட்டர் அது இல்ல மக்களே. படம் ரிலீஸ் ஆகி 8 நாட்களை முடிச்சிருக்கிற நிலைமையில இப்போ வரைக்கும் உலக அளவில் 81 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செஞ்சிருக்காம். விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட்ல இப்போ ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. என்னதான் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் எஸ்கேவோட ஸ்டார் பவர் இப்போ 100 கோடி கிளப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. நீங்க பராசக்தி படம் பார்த்துட்டீங்களா? இல்லையா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாலிவுட்ல ஒரு சைலண்ட் ஹிட் பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, நம்ம ஜீவா ப்ரோ நடிச்ச இப்போ தியேட்டர்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்கு. என்ன மேட்டர்னு டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. மலையாளத்துல ஃபில்மி படம் மூலமா செம்ம வைப் கொடுத்த டைரக்டர் நிதேஷ் தான் இதையும் இயக்கியிருக்காரு. படத்துல தம்பி ராமையா சார், இளவரசு சார்னு ஒரு ஃபுல் ஆஃப் ஃபேமிலி ஸ்குவாடோட இருக்கு. படத்தோட காமெடி அண்ட் சென்டிமெண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அதனாலேயே படத்துக்கு தியேட்டர்ல பாசிட்டிவ் வைப் எகிரிடுச்சு. இப்போ இந்த மேசிவ் அப்டேட் என்னன்னா, இந்த படத்தோட 3 நாள் வசூல் இதுவரைக்கும் 3 நாட்களை வெற்றிகரமா கடந்துள்ள இந்த படம் உலக அளவில் 11 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஒரு சாலிட் ஹிட்டா மாறி இருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு இது ஒரு இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? தம்பி ராமையா சாரோட காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஹானஸ்ட் ரிவ்யூவை கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு போங்க. துபாயில அஜித் செய்த அதிரடி சம்பவம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். கடந்த சில மாதமாவே கார் ரேசிங்ல பயங்கர பிஸியா இருக்கிற அஜித் இப்போது துபாயில நடந்த 24 ஹவர்ஸ் துபாய் சீரிஸ் ரேஸ்ல கலந்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமான வீடியோக்கள் இணையத்துல ரொம்ப வைரலாவே போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் நேர்ல போய் அஜித்தை சந்திச்சு வாழ்த்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோக்கள் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. மட்டும் இல்ல, ஜிவி பிரகாஷ், அனிருத், சிபிராஜ் இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே அஜித்தை நேர்ல சந்திச்சு சேரப் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி தீனா படத்துல அஜித்துக்கு தங்கச்சியா நடிச்ச திவ்யா இப்போ அஜித்தை துபாயில சந்திச்சு எடுத்த போட்டோ செம வைரலா போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால ஒரு போட்டோ பயங்கர ட்ரெண்டிங். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆக்டர் ரவி மோகன் மற்றும் பாடகி கெனிஷா. இவங்க 2 பேரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சமீபத்துல சிவகார்த்திகேயன் கூட பராசக்தி படத்துல வில்லனா மிரட்டி இருந்தாரு ரவி மோகன். படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ரவி மோகனோட நடிப்பு பேசப்பட்டுச்சு. இப்போ அவர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன்ல கராத்தே பாபு படத்துல பிஸியா இருக்காரு. இந்த கேப்ல இன்னைக்கு அதிகாலை திருவண்ணாமலை கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காங்க ரவி மோகன் மற்றும் கெனிஷா. அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரும்போது அங்கிருந்து ரசிகர்கள் அவரை சூழ்ந்துட்டாங்க. எல்லோரிடமும் ரொம்ப கூலா செல்ஃபி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க நம்ம ரவி மோகன். இவங்க 2 பேரை பத்தியும் பல கிசுகிசுக்கள் வந்துட்டு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாமல் ரவி மோகன் இப்போது தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ரவி மோகனோட இந்த கராத்தே பாபு படத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.